கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவராகிய இயேசுவோடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கமாண்டை நமக்கு இன்னைக்கு கொடுக்குறாரு. யாருக்குன்னா இளைஞருக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இது எப்படி தெரியும்னா, ஆகையால்னு ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முந்தின வசனத்தையும் நம்ம வாசிக்கணும். அந்தபடின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹல்லேலூயா. ஆகவே இளைஞர்களுக்காகவே இந்த வீடியோ. நிறைய இளைஞர்கள் இந்த நாட்களில் நல்ல பிள்ளைகளா, ஆண்டவருக்கு பிடித்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி தங்களுடைய இஷ்டத்திற்கு இருக்கக்கூடிய வாழ்கிற பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே நம்ம சரி பண்ணிட்டோன்னா, வாலிப காலம், இந்த இளைஞர் அந்த காலத்தில் அவங்க நிச்சயமாக கீழ்ப்படிந்த நல்ல பிள்ளைங்களா கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவர் ஏற்ற காலம் வரும் பொழுது நிச்சயமாக உயர்த்திடுவார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட கீழே விழாது. அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப மைன்யூட்டாக அவர் அந்த காரியம் சொன்னார்னா அவர் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இன்னைக்கு இளைஞர் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளை போதிக்கணும்னா அவர்கிட்ட விடணும். நீயே பிடிச்சி வச்சு போதிச்சுட்டே இருந்தீன்னா உன் மேலே வெறுப்பும் கோபமும் எரிச்சலும் தான் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்துடுது. அப்போ நிறையா பெண்கள் தங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ரொம்ப வேதனையோடு அழுகிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஒன்றும் அப்படியே நெஞ்ச தைக்குதுங்கிறாங்க. எங்கேருந்து படித்தாங்க இதெல்லாம்? எல்லாம் சோஷியல் மீடியா. எங்கேருந்து படித்தாங்க? ஸ்கூலில் இருக்கிற எந்த ஸ்கூல், எப்படிப்பட்ட ஸ்கூல், எப்படிப்பட்ட லொக்காலிட்டியில் நீங்கள் வாழ்கிறீங்க, எப்படிப்பட்ட ஏரியாவில் உங்களுடைய பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களோட கலக்கிறாங்க, அதை வச்சு தான் இதெல்லாம் நம்ம நிர்ணயிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு நல்ல லொக்காலிட்டியில் இருக்கணும், வாழணும். நம்மளுடைய பிள்ளைங்க நல்ல மற்ற பிள்ளைங்களோட சேர்ந்து பழகிற பிள்ளைங்க சரியாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளும் நல்லவங்களாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களும் நல்லவங்களாக இருக்க முடியும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையிலே நீங்கள் கீழ்ப்படுகிற ஒரு நல்ல தகப்பன் தாயாக இருந்தால், நீங்கள் நல்லா முட்டி போட்டு டெய்லி டெய்லி பைபிள் வாசித்து டெய்லி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் பைபிள் சம்மந்தமானதாக ஸ்கிரிப்சரெல்லாம் ஒரு டீச்சிங் கொடுத்து நல்வழிப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா, சின்னதுலேருந்து அவங்க பெரியவங்க ஆகும்போது நிச்சயமாக கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்க இப்படி உள்ள பிரச்சனைகள்லாம் சிக்க மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஸ்கூலில் இருக்கிற 10th ஸ்டாண்டர்ட் +2 பிள்ளைங்களே ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க, சிகரெட் ஊதுறாங்கன்னா அதுக்கு காரணம் பெற்றோர்கள் சரியாக அவங்கள கவனிக்கலை. அவங்களுக்கு ஃபோனை கொடுத்துட்றாங்க. சின்னதுலேயே ஃபோன் அந்த மாதிரி வந்துடுது. ஃபோனில் பழகிடுறாங்க. பிள்ளைங்க ஃபோனை பார்த்து கெட்டு போகுது. எல்லா விதமான கெட்ட காரியங்களை சீக்கிரம் படிச்சிடுறாங்க. நம்ம நல்வழிப்படுத்தலைன்னா உலகம் கெட்ட வழிகளை சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம செய்யணும். இதில் பெற்றோர்கள் சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு. இளைஞரே நீங்கள் அடங்கிருங்கன்னு சொன்னால், பெற்றோர்கள் ஆண்டவருக்கு அடங்கி இருந்தால் பிள்ளைகள் நிச்சயமாக பெற்றோருக்கு அடங்கியிருப்பாங்க. பெற்றோருக்கு பிள்ளைங்க அடங்கி இருக்கும் பொழுது கடவுளுக்கும் அடங்கியிருப்பாங்க, பெற்றோருக்கும் அடங்கியிருப்பாங்கங்கும்போது அவங்க தாழ்மை உள்ளவளாக இருப்பாங்க. அவங்க மேட்டிமையாக பேசிட்டு அலைய மாட்டாங்க, கெட்ட வழிகளில் போகவே மாட்டாங்க. இன்னொன்று அவங்கள அப்போ தான் ஆண்டவர் ஏற்ற காலம் வரும்பொழுது அவங்கள உயர்த்திடுவார். ஆனால் நிறையா பேர் அந்த மாதிரி இந்த குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்கள்லேயே ரொம்ப கஷ்டப்படுற பெற்றோர்கள் இருக்காங்க. அதான் ஏசாயா 54:13 படி செய்யுங்க. அந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்யுங்க. பிள்ளைங்களை ஆண்டவரை எனக்கு தான் கொடுத்தீங்க, ஆனால் இந்த பிள்ளைங்களை நான் இப்போ உங்கள் கையில் கொடுத்துட்றேன். என்னால் டாலரேட் பண்ண முடியல, என்னால் அவங்கள அடக்க முடியல. நீங்கள் அவங்கள அடக்குங்க, நீங்கள் அவங்கள வழி நடத்துங்க, அவங்கள நல்ல பிள்ளைங்களை ஆக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணி அழுது ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் அவங்களுக்கு உள்ள சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைங்களை குறித்து நீங்கள் நினைக்கும் போது ஒரு பெரிய நிம்மதி இருக்கும், பெரிய சமாதானம் உங்கள் உள்ளத்துக்கு வரும். ஆனால் இப்போ இருக்குதா அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும்? வருதா? இல்லை. ஏன்னா உங்கள் பிள்ளைங்க தறிக்கெட்டு போகிறதுக்கு நம்ம விடலாமா? விடவே கூடாது. நம்ம சரி பண்ணிக்குவோம். ஆண்டவரோட நம்ம
துப்புரவாகி நம்ம பேச்சப் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கொண்டு போவோம். கர்த்தர் நிச்சயமாக மாறுதல்களை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இளைஞர்களுக்காகவே இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. மனத்தாழ்மையா இருங்க, மேட்டுமையா அலையாதீங்க. நான் தான் பெருசு, நீ தான் பெருசுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வச்சுட்டு இல்லாத படிக்க எல்லா விதமான பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நின்று போராடி அவைகளை விரட்டி விட்டுட்டு நல்வழியில் எது நல்வழியோ அதை நம்ம காத்துக்கொள்ளணும். அப்படி இருக்கிறவங்க பாருங்க தாழ்மை அணிந்து கொள்வாங்க. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் வந்து எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மையுள்ளவர்களோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் நீங்க இளைஞரே, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள, அவருடைய கரம் பலத்த கரம், அந்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்க. அவர் சொல்கிறத மாத்திரம் கீழ்ப்படிங்க, அவர் சொல்கிறத செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இப்போ இருக்க வாலிப பிள்ளைங்க நான் பார்க்குறேன். எங்கள் அக்காவோட பேத்தி, இன்னும் நிறையா எங்களோட குடும்பத்தில் இருக்கிற பேத்தி, அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் ஒன்றும் சினிமாவுக்கு போகிறதில்ல, ட்ராமாவுக்கு போகிறதில்ல, பப்புக்கு போகிறதில்ல, பார்ட்டிக்கு போகிறதில்ல. கர்த்தர் அப்படி நல்வழிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா எங்கள் பாட்டி முதற்கொண்டு செம்மையாக ஜெபிக்கிறவங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சவங்க. அடுத்து இப்போக்கி நான் தான் பாட்டியாக இருக்கேன். அந்த பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்க பேத்திங்க வரும்போது அவங்கள நல்வழிப்படுத்துகிறேன். இப்படி செய்யக்கூடாதுப்பா, இது கர்த்தருக்கு பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிச்சதை செய்யணும்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி சொல்லி கொடுத்து தான் அவங்கள நல்வழிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அதை சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிப பிள்ளைகளுக்காகவும் எங்கள் குரூப்பில் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே திங்கக்கிழமை தோறும் 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபிக்கிற அந்த தம்பி சொல்லியிருக்காரு, என்னோட 3 பிள்ளைங்களும் இப்போ என்னதான் மாற்றம்னா திடீர்னு அவங்க மாறிட்டாங்க, பிள்ளைங்க நல்வழிப்படுத்தப்பட்டிருக்காங்க, அவங்க சொல் பேச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத கேட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏன்னா இது வரைக்கும் அப்படி நடக்கலை. இந்த ஜெபங்களை நாங்கள் செய்ய ஆரம்பித்த பிறகு அவங்க நல்வழிப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் வந்து போதிக்கிறாரு. அதை நான் நிச்சயமாக ஒரு சாட்சியாக சொல்லுவேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், இதுதான் சாட்சி. குடும்பங்களில் மாற்றங்கள் வரணும்னா ஆண்டவர்கிட்ட அம்மா அப்பா திருந்தி வரணும். வாலிப பிள்ளைங்க நிச்சயமாக டக்குன்னு மாறுவாங்க, சிறு குழந்தைங்க மாறுவாங்க. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், பிள்ளைகளை குறித்த கவலை இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையில் அப்படி ஒரு மாற்றங்களை உருவாக்குங்க ராஜா. குடும்பங்களில் ஆண்டவரே, பிள்ளைகள் நிமித்தம் வரக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் ஓயத்தக்கதாக தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குழந்தையும் மகனையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Thank you friends for watching this video and God bless you all.